தி டீப் டைவ்க்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டாபிக்க பத்தி பேச போறோம். 7 வெவ்வேறு துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்களோட ரொம்ப ஆழமான அனாலிசிஸ் பண்ண போறோம். ரைட். இந்த 7 நிறுவனங்களோட growth எப்படி இருக்கு, வேல்யூவேஷன் எந்த நிலைமையில இருக்கு, அப்புறம் வெளியே தெரியாத மறைந்திருக்கும் ரெட் ஃபிளாக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி விரிவாக பேச போகிறோம். எங்கள் உழைப்பை ஊக்குவிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற கம்பெனிஸ் எல்லாமே வெவ்வேறு செக்டர்ஸ்ல இருக்கு. மேனுஃபேக்சரிங், சிமெண்ட், டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோ அப்படின்னு ஒரு பரந்த போர்ட்ஃபோலியோவை நாம அலச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய அறிவிப்பு. நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் அப்புறம் ரீஸ்ட்ரக்சரிங் சர்வீஸ் ஆஃபர் பண்றோம். இதுல உங்க போர்ட்ஃபோலியோவோட டீடைல் ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்க் ஃபில் பண்ணுங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். முதல்ல நாம மேனுஃபேக்சரிங் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஆபரேட் பண்ற அயான் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற கம்பெனியை எடுத்துக்கலாம். இவங்க வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல ஒரு நீஷான இடத்துல இருக்காங்க. ஆமா, இண்டஸ்ட்ரியல் வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ்ல இவங்க பெரிய லெவல்ல ஆபரேட் பண்றாங்க. நம்பர்ஸை பார்த்தோம்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சுமார் 25.58% இருக்கு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா 0% பிளெட்ஜ். ஓ, அவங்க எந்த ஷேர்ஸையும் அடமானம் வைக்கல. ஆமா, எஃப்ஐஐ இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியா ஒரு 4.68% இருந்தாலும் டிஐஐ இன்ட்ரெஸ்ட் ஒரு 14.21% இருக்கு. வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் டிடிஎம் பிஇ ஒரு 27x, பிபி 4x அளவுல இருக்கு. இது ரீசனபிளா தெரிஞ்சாலும் இங்க தான் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. சமீபத்திய Q3 ரிசல்ட்ஸ்ல அவங்க ரெவென்யூ 6% வளர்ந்திருக்கு, ஆனா ப்ராஃபிட் ஒரே குவார்ட்டர்ல 58% குறைந்திருக்கிறது. ஆமா, எனக்கு இது புரியல. சேல்ஸ் அதிகமா நடக்கும்போது லாபம் எப்படி பாதிக்கு மேல குறைய முடியும்? இதுக்கு முக்கிய காரணம் மார்ஜின் பிரஷர். மேனேஜ்மெண்ட் ஆர்டர் எக்ஸிகியூஷன்ல ஃபோக்கஸ் பண்றதா சொல்லிருக்காங்க, ஆனா ப்ராஃபிட்டபிலிட்டி அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாவே இருக்கு. இது பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு சூப்பரான வாட்டர் டேங்க் இருக்கு, ஆனா ப்ராஃபிட் பைப்ல பெரிய லீக்கேஜ் இருக்கிற மாதிரி தோணுது. சேல்ஸ் நடந்தாலும் லாபம் நிக்கலையே. நீங்க இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மார்ஜின் இரோஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். எதனால இந்த ரிஸ்க் வருது? இப்போ ஒரு ப்ராஜெக்ட் முடிய 2-3 வருஷம் ஆகலாம் இல்லையா? அந்த காலகட்டத்துல ரா மெட்டீரியல்ஸ் விலையோ இல்ல லேபர் காஸ்டோ ஏறிடுச்சுன்னா அவங்களால கான்ட்ராக்ட் பிரைஸை மாத்த முடியாது. அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் எல்லாமே அவங்களோட லாபத்தை தான் சாப்பிடும். ஓஹோ, அதனாலதான் ஸ்டாக் இப்போ 52 வீக் லோ பக்கத்துல ட்ரேட் ஆகுதா? அப்ப டர்ன் அரவுண்டுக்கு ஏன் இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணணும்? பழைய ஆர்டர்ஸ் எல்லாம் முடிஞ்சு புதுசா நல்ல மார்ஜின் இருக்கிற ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அந்த ப்ராஃபிட் பைப் லீக்கேஜ் அடைபடும். அது வரைக்கும் ஒரு டெஸ்டிங் ஃபேஸ் தான். ரைட். இப்போ வாட்டர் இன்ஃப்ரால மார்ஜின் பிரச்சனைனா அடுத்தது கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்ல வேல்யூவேஷன் பிரச்சனை. பிஜி எலக்ட்ரோபிளாஸ் கம்பெனி எடுத்துக்கலாம். ஆமா, இவங்க கன்சியூமர் டியூரபிள்ஸ் அப்புறம் வாஷிங் மிஷின் காம்போனன்ட்ஸ்ல நல்ல growth காட்டிட்டு இருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 43.41% இருக்கு அண்ட் அகேன் 0% பிளெட்ஜ்ட். டிஐஐ பிரசன்ஸும் அதிகம், ஒரு 18ல இருந்து 22% வரைக்கும் இருக்கு. ஆனா இவங்களோட பிஇ ரேஷியோ பாத்தீங்கன்னா தலை சுத்துது. ஆமா, பிஇ சுமார் 49ல இருந்து 100x வரைக்கும் ட்ரேட் ஆகுது. மார்க்கெட் கேப் 13,000 கோடி. இதை விட பெரிய ரெட் ஃபிளாக் என்னன்னா, சுமார் 1700 கோடி அளவுக்கு கண்டின்ஜென்ட் லயபிலிட்டிஸ் இருக்கிறதா சொல்லிருக்காங்க. கடந்த ஒரு வருடத்துல இந்த ஸ்டாக் 40% வரைக்கும் டிராப் ஆகியுள்ளது. கரெக்ட். இவ்வளவு ஹை வேல்யூவேஷன்ல வாங்குவது, அதாவது 100x PE ல வாங்குவது, எந்த ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் இல்லாம பெர்ஃபெக்ஷனுக்கு விலை கொடுப்பது போல இல்லையா? டெஃபினெட்லி. இதுதான் growth oriented ஸ்டாக்ஸ்ல இருக்கிற பெரிய ரிஸ்க். மார்க்கெட்டோட ஸ்டார்ட்டுக்கு 100x PE கொடுக்குதுன்னா அந்த கம்பெனி எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாதுன்னு மார்க்கெட் எதிர்பார்க்குது. ஒரு சின்ன சறுக்கல் வந்தாலும் பெரிய அடி விழும். எக்ஸாக்ட்லி. Q4 டிஸ்ரப்ஷன்ஸ் காரணமா earnings கொஞ்சம் கட்டான உடனே பெரிய அளவுல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அதனால தான் அந்த 40% டிராப். இப்போ நாம மேனுஃபேக்சரிங்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸான மெட்டல்ஸ் அப்புறம் சிமெண்ட் செக்டருக்கு ஷிஃப்ட் ஆகலாம். ஹிந்துஸ்தான் காப்பரை பத்தி பார்க்கலாம். இந்தியாவோட பிரைமரி காப்பர் ப்ரொடியூசர். ஆமா, கவர்மெண்ட் ஓன் கம்பெனி. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 66.14% இருக்கு. எஃப்ஐஐ இன்ட்ரெஸ்ட் 6.56% ஆக அதிகரித்துள்ளது. ஆனா வேல்யூவேஷன் மிக அதிகம். பிஇ 72x, பிபி 18x. இதுல ஒரு விஷயம் இருக்கு. குளோபல் காப்பர் பிரைசஸ் ஏறினால் இந்த ஸ்டாக் ஏறும், குறைந்தால் இறங்கும். ரைட். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவது கம்பெனி மேனேஜ்மெண்ட்டை நம்பி பண்றதை விட உலகத்துல காப்பர் விலை ஏறுமா இறங்குமான்ற ரோலர் கோஸ்டர்ல உட்கார்ற மாதிரி இருக்கு. சரியா? 100% சரி. இது ஒரு பியோர் காப்பர் எக்ஸ்போஜர். கமாடிட்டி ஸ்டாக்ஸை நீங்க நார்மல் PE ரேஷியோ வச்சு இவாலுவேட் பண்ணவே கூடாது. காப்பர் விலையோட சைக்கிள் தான் இவங்களோட ப்ராஃபிட்டை டிசைட் பண்ணும். ஓஹோ, அலை மேல போனா நாமும் மேல போவோம். இதே மாதிரி இன்னொரு சிக்லிக்கல் செக்டர் தான் சிமெண்ட். நுவோகோ விஸ்டாஸ் கம்பெனி எடுத்துக்கலாம். இங்க ப்ரமோட்டர் ஹோல்டிங் மிகவும் ஸ்ட்ராங். 72.2% வச்சிருக்காங்க. நோ பிளெட்ஜ். டிஐஐ பிரசன்ஸும் 18.09% இருக்கு. ஆனா கடந்த 6 மாதங்களில் 30% மேல் அண்டர் பெர்ஃபார்ம் செய்துள்ளது. பிஇ 26-28x இருக்கு, ஆனா பிபி வெறும் 1.2x. அதை விட மோசம் என்னன்னா இவங்களோட ROE வெறும் 0.24% தான் இருக்கு. ROC வெறும் 4% தான். சிமெண்ட் டிமாண்ட் அப்புறம் பிரைசிங் பிரஷர் தான் இதுக்கு முக்கிய காரணம். சிமெண்ட் செக்டர்ல ஓவர் சப்ளை இருக்குன்னு சொல்றாங்க.
இந்த நிலைமையில இவங்களோட ROCE வெறும் 4% தான் இருக்கு. இது ஒரு ஃபாலிங் நைஃபா அல்லது சைக்கிள் பாட்டமா? திஸ் இஸ் a great question. சைக்கிளிக்கல் செக்டர்ஸ்ல எப்போ என்ட்ரி பாயிண்ட் தேடணும் அப்படிங்கிறது முக்கியம். கெபாசிட்டி யூட்டிலைசேஷன் அப்புறம் பிரைசிங் ரியலைசேஷன்ஸ் தான் இங்க கீ. அதாவது அவங்க கெபாசிட்டியை முழுசா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது லாபம் வரும். கரெக்ட். இப்போதைக்கு PB 1.2x இருக்கிறது சைக்கிள் பாட்டம்கான ஒரு அறிகுறியா இருக்கலாம். ஆனா பிரைசிங் இம்ப்ரூவ் ஆகுற வரைக்கும் வாட்ச் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து டைரக்ட்லி கன்சியூமர்ஸ் வாங்கும் பொருட்களான துணி மற்றும் சமையலறை பொருட்களுக்கு வரலாம். KPR மில் கம்பெனியை பார்க்கலாம். இவங்க ஒரு இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பிளேயர். யான், ஃபேப்ரிக், கார்மெண்ட், சுகர் அப்படின்னு எல்லாம் பண்றாங்க. ஆமா, ப்ரொமோட்டர் 67.52% வச்சிருக்காங்க. DII 19.18% வச்சிருக்காங்க. PE 33 to 48xல இருக்கு. இவங்களோட பலம் என்னன்னா நல்ல டிவிடெண்ட் பே அவுட் அப்புறம் லோ டெட் டு ஈக்விட்டி. Q3ல ரெவென்யூ 4% குறைந்தாலும் ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகரித்துள்ளது. இங்க எனக்கு ஒரு தாட். ஒரு பிராண்ட் ஃபார்ம் டு வார்ட்ரோப் வரைக்கும் இன்டகிரேஷன் பண்ணிருக்காங்க. அதனால பிரீமியம் PE கொடுக்கலாம். ஆனா குளோபல் டெக்ஸ்டைல் டிமாண்ட் குறையும் போது இவங்களால மட்டும் தப்பிக்க முடியாது இல்லையா? நிஜமா தப்பிக்க முடியாது. டெக்ஸ்டைல் டிமாண்ட் சைக்கிள்ஸ்ல உள்ள செக்டரல் ஹெட்விண்ட்ஸ் அவங்களும் எதிர்கொள்கிறாங்க. ஆனா வெர்டிகல் இன்டகிரேஷன் அவங்களுக்கு ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை கொடுக்குது. காஸ்ட்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கும். எக்ஸாக்ட்லி. மத்த கம்பெனிகள் நஷ்டத்துல போகும்போது இவங்க அவங்களோட லோ டெட்னால சமாளிப்பாங்க. கிரேட். அடுத்ததா கிச்சன் அப்ளையன்சஸ் பண்ற பட்டர்ஃப்ளை காந்திமதி கம்பெனியை பார்க்கலாம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் கிராம்ப்டன் கிரீவ்ஸ் பேக்கிங் இவங்களுக்கு வந்துருச்சு. ப்ரொமோட்டர் 75% வச்சிருக்காங்க. PE 24 to 26xல இருக்கு. அதுதான் ஏன் கேள்வியும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 75% ஸ்ட்ராங்கா இருந்தும் FIIs வெறும் 0.02%, DII 0.43% தான் வச்சிருக்காங்க. இந்த பிராண்ட இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஏன் பெருசா கண்டுக்கல? இன்ஸ்டிடியூஷனல் மொமெண்டம் இல்லாதது ஒரு வார்னிங் சைனா? முற்றிலும் இது ஒரு வார்னிங் சைன் தான். Q3 சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா வெறும் 2-3% மட்டுமே இருக்கு. அவ்வளோதானா? ஆமா. கன்சியூமர் டியூரபிள்ஸ்ல இப்போ ஒரு ஸ்லோ டவுன் இருக்கு. ரூரல் டிமாண்ட் சென்சிட்டிவிட்டி அப்புறம் காம்படிஷன் ஒரு பெரிய ரிஸ்க். ஆனா நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ் லைக் ஏர் ஃப்ரையர்ஸ் கை கொடுக்காதா? அது கை கொடுத்தாதான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வருவாங்க. அவங்களுக்கு earnings விசிபிலிட்டி வேணும். சேல்ஸ் வால்யூம் பிக்கப் ஆகாம பிக் மணி உள்ள வராது. தெளிவா புரியுது. ஓகே, கடைசியாக இந்த பொருட்களை எல்லாம் டிரான்ஸ்போர்ட் செய்ய தேவையான ட்ரக்ஸை தயாரிக்கும் நிறுவனத்துக்கு போவோம். அசோக் லேலண்ட். FII 24.41%, DII 13.72% வச்சிருக்காங்க. PE 24 to 26xல இருக்கு. மார்க்கெட் கேப் சுமார் 87,000 கோடி. MHCV டிமாண்ட் காரணமாக ரெக்கார்ட் Q3 ரெவென்யூஸ் வந்துள்ளது. ஆனா ஹியர்ஸ் வேர் இட் கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங்கில் 40.93% ஷேர்ஸ் பிளெட் செய்யப்பட்டுள்ளது. ஆமா, சமீபத்தில் கொஞ்சம் குறைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் அது பெரிய ரிஸ்க் தான். அதுதான் என் கேள்வியும். கமர்ஷியல் வெஹிக்கிள் சைக்கிள் ரிகவர் ஆகுது. Q3 ரெக்கார்ட் ரெவென்யூ வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் ப்ரமோட்டர் ஸ்டேக்ல பாதி அளவு இன்னும் பிளெட்ஜ்ல இருக்கு? இது திடீர்னு மார்ஜின்ஸ் குறையும் போது பெரிய ரிஸ்கா மாறாதா? கண்டிப்பா மாறும். ஆட்டோ டாரிஃப்ஸ், டெட் லெவல்ஸ், அப்புறம் EV இனிஷியேட்டிவ்ஸ்க்கு அவங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படுது. அதனால பிளெட்ஜ் பண்றாங்க. ஆனா சைக்கிள் டர்ன் ஆகும்போது சைக்கிள் டர்ன் ஆகி ஸ்டாக் பிரைஸ் குறைஞ்சா லெண்டர்ஸ் மார்ஜின் கால் கேட்பாங்க. அப்ப ப்ரமோட்டர்ஸ் பணம் கட்டலனா ஷேர்ஸ் மார்க்கெட்ல விற்கப்படும். அப்போ ஸ்டாக் பிரைஸ் இன்னும் பாதாளத்துக்கு போகும். எக்ஸாக்ட்லி. அதனால தான் பிளெட்ஜ் ட்ரெண்ட்ஸை நாம க்ளோஸ்லி மானிட்டர் செஞ்சே ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் என்பது வெறும் கம்பெனி பேரை பார்த்து வாங்குவது கிடையாதுங்கிறது இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, அயான் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி மார்ஜின் பிரஷர், PG எலக்ட்ரோபிளாஸ்ட் மாதிரி வேல்யூவேஷன் ரிஸ்க், ஹிந்துஸ்தான் காப்பர் மாதிரி கமோடிட்டி சைக்கிள்ஸ், நுவோகோல ஃபாலிங் நைஃப் ரிஸ்க், அப்புறம் KPR மில்ல செக்டோரல் ஹெட்விண்ட்ஸ், பட்டர்ஃப்ளைல மொமெண்டம் இல்லாதது, அசோக் லேலாண்ட்ல உள்ள பிளெட்ஜ் ரிஸ்க்ஸ். இது அனைத்தையும் அலசி ஆராய்வதுதான் உண்மையான டீப் டைவ். Tell me in the comments, which stock should I analyze next? ஆமா, நீங்க எந்த ஸ்டாக்க பத்தி அனாலிசிஸ் வேணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த டாபிக் பத்தின உங்க தாட்ஸையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது only for educational purpose. அதனால இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. கரெக்ட். நாம ஒரு தடவை எக்ஸ்ரே எடுத்துட்டு விட்டு கூடாது. எக்ஸாக்ட்லி. ஃபைனான்ஷியல் எக்ஸ்ரேஸ் எப்பவுமே கண்டினியூஸா இருக்கணும். மார்க்கெட் எப்ப வேணாலும் மாறலாம். கீப் மானிட்டரிங் யோர் போர்ட்ஃபோலியோ. மீண்டும் ஒரு டீப் டைவில் சந்திப்போம்.